கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் பிடுங்குகிறவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பேரில் கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையினாலே இந்த ஜாக்கிரதையாய் இருக்கிற தேவன் அல்லது தேவன் ஜாக்கிரதையாய் இருக்கிறார் என்கிற தலைப்பின் கீழாய் நாம் அவர் எந்தெந்த காரியங்கள் ஜாக்கிரதையாய் இருக்கிறார் என்று அவர் அந்த வசனத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதிலே கடந்த நாட்களிலே குறிப்பா இன்றைக்கு காலையிலேயும் தேவன் ஜாக்கிரதையாய் இருக்கிறார். எதிலே ஜாக்கிரதையா இருக்கிறார்? அவர் கட்டுகிறதிலே ஜாக்கிரதையா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அப்படி அவர் கட்டினால் அல்லது அவர் ஜாக்கிரதையா இருந்து ஒரு மனிதனை தேவன் கட்டினால் அங்கு என்ன நடக்கிறது? அவர்கள் வாழ்க்கையிலே 6 விதமான சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 6 விதமான சத்தம் அவர்கள் வாழ்க்கையிலே துணிக்கிறது. அது அவர்கள் தேவனால் கட்டப்பட்டவர்கள் என்பதை அவர்களுக்கு நிரூபிப்பதற்காகவும் அதே நேரத்தில் ஜனங்களுக்கு முன்பாய் காண்பிப்பதற்காக தேவன் அந்த 6 விதமான சத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த சத்தத்தை தான் நாம் இன்றைக்கு காலையிலே கடைசி 6வது சத்தத்தை நாம் தியானித்து முடித்தோம். அந்த 6 சத்தம் என்னென்ன சத்தம்? முதலாவது, அவர்களுக்கு களிப்பின் சத்தத்தை தேவன் கொடுக்கிறார். 2வது, மகிழ்ச்சியின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 3வது, மணவாளனின் சத்தத்தை தேவன் கொடுக்கிறார். 4வது, மணவாட்டியின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 5வதாக கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் அவர்களிடத்தில் துணிக்கிறது. அதே நேரத்தில் கடைசியாக கிருபை என்றுமுள்ளது என்கிற சத்தம், கிருபை என்றுமுள்ளது என்கிற சத்தம் துணிக்கிறது. இதில் முக்கியமாய் நாம் பார்த்தோம், கிருபை என்றுமுள்ளது என்பது அவரால் கொடுக்கப்படுகிற கிருபையை காண்பிப்பதல்ல, நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் சொல்லுகிற வார்த்தை அல்ல, அது தேவனை மகிமைப்படுத்தி பாடப்படும் பாடல் என்று நாம் பார்த்தோம். அந்த பாடல்கள் தேவனுடைய நாமத்தை முதலாவது பாடுகிறதாகவும், அதே நேரத்தில் அந்த பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்கள் என்றால் அது தேவனுடைய மகத்துவங்களை சொல்லுகிறதாகவும், 3வதாக தேவன் நம்மளை நடத்தி வந்த அல்லது நமக்கு செய்த நன்மைகளை தேவனிடத்திலே சொல்லி அவரை துதிக்கிறதாகவும், கடைசி 4வதாக அந்த பாடல்கள் எதை அடங்கினதாய் காணப்படுகிறது? அவருடைய பரலோகத்தின் கிரியையை, அவருடைய வருகையை அல்லது அவருடைய பரலோகத்தின் ராஜ்யத்தை சொல்லி துதிக்கிறதுமாய் காணப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு அந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் கட்டுகிறதிலே ஜாக்கிரதையை உள்ளவராய் காணப்படுகிற தேவன் அடுத்ததாக இன்னொரு விதத்திலும் அவர் ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இதுவரைக்கும் நாம் பார்த்தது அவர் கட்டுகிறதிலே ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதுலதான் அந்த 6 விதமான சத்தம் வருகிறது. ஆனா இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், அவர் நாட்டுகிறதிலையும் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவர் கட்டுகிறதுல மாத்திரம் ஜாக்கிரதை உள்ளவர் அல்ல, கட்டுகிறதற்கும் நாட்டுகிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது வேதமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அவர் கட்டுகிறதுல மாத்திரம் ஜாக்கிரதை உள்ள தேவன் அல்ல, நாட்டுகிறதிலும் ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு அந்த தலைப்பின் கீழாக ஜாக்கிரதை உள்ள தேவன் நாட்டுகிறதிலே ஜாக்கிரதையா இருக்கிறார் என்கிறது கீழாய் நாம் தியானித்து தேவ சமூகத்திலே நாம் தேவனுடைய கிருபையை பெற்று நாமும் அவருக்குள் நாட்டப்படுவோமாக. அதற்கு முன்பாய் தேவனுடைய செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்நாள் ஆண்டவரே காலையிலே தேவன் எங்களோடு நீர் பேசினீர். அதை தொடர்ச்சியா இப்பொழுதும் தேவன் நீர் எங்களோடு இடைபடுவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்கும்படியா எங்களுடைய சுய மாமிசம் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தினுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உடைய வார்த்தை எங்களிடத்துல தங்குவதாக, உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31:28 சொல்லுகிறது, அவர் நாட்டுகிறதிலே ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த வசனத்தை நான் மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாட்டுகிறதிலே ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார் என்றால், கட்டுகிறதற்கும் நாட்டுகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? கட்டப்படுவதற்கும் தேவனால் நாட்டப்படுவதற்கும் வேதம் என்ன வித்தியாசத்தை காட்டுகிறது, அல்லது அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் நாட்டுகிறதிலே ஜாக்கிரதையா இருக்கிறார் என்றால், எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் வீடுகளை கட்டி தோட்டங்களை நாட்டி என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கட்டப்படுகிறது என்பது நிலைவரப்படுகிறதை காட்டுகிறது. தேவனினால் ஒரு மனிதர் கட்டப்படுகிறான் என்றால் அவன் நிலைவரப்படுகிறான். அந்த இடத்துல அவனுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அவனுக்கென்று ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது, அவன் அந்த இடத்துல இருக்கிறான் என்பதற்கான அர்த்தம். ஆனா நாட்டப்படுகிறது என்பது என்னன்னா, அந்த இடத்துல அவனை வைத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் புசிக்க செய்வதுதான் நாட்டப்படுகிறதை காட்டுகிறது. அவனுடைய பலனை அவன் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் செய்கிறதான் தேவனால் நாட்டப்படுகிறதை காட்டுகிறது. தேவனால் கட்டப்படுகிறது மாத்திரம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அல்லவா, அவரால் கொடுக்கப்பட்ட விடுதலையை நாம் ருசி பார்க்கிறோம் அல்லவா, அதுதான் தேவனால் நாட்டப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இன்றைக்கு அநேகர் கட்டப்படுவதிலே, தேவனுக்குள்ளாய் கட்டப்படுகிறதிலே நாம் ஆர்வமாய் இருக்கிறோம். அது எதை காட்டுது? அது உருவாக்கப்படுதல். தேவனுக்குள்ளாய் நான் உருவாக்கப்படணும், தேவனுக்குள்ளாய் நான் கட்டப்படணும், தேவனால் நான் உருவாக்கப்படணும், அதில் நாம் ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் அதே வசனம் தான் சொல்லுகிறது, நாம் உருவாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நாம் உருவாக்கப்பட்டதற்கான பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டும். யோசித்து பாருங்க, ஒரு போர் வீரன் ஒரு போருக்காக அல்லது அவனை ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அவன் தினமும் பயிற்சி எடுக்கிறான், தினமும் நல்ல வேலை பார்க்கிறான், தினமும் நல்ல அவன் மணிக்கணக்காய் பயிற்சி எடுக்கிறான். எப்படியெல்லாம் யுத்தத்துக்குரிய அந்த அந்த யுக்தி எல்லாம் அவன் புரிந்து கொள்ளுகிறான். ஆனா அவன் யுத்தத்திற்கு போய் அதனுடைய வெற்றியை அவன் அனுபவிக்காவிட்டால் அதனால் அவனுக்கு என்ன பலன் இருக்கிறது? ஒரு நல்ல டீச்சர் ட்ரைனிங் போறவங்க, நல்ல வேலைக்கு போறவங்க அதற்குரிய ப்ரிப்பரேஷன் பண்றாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலை செய்யணும் என்று நல்ல அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த அறிவை மற்றவர்களுக்கு காண்பித்து அதனால் வருகிற நன்மையை அவர்கள் புசிக்காவிட்டால் அதனால் அவர்களுக்கு என்ன பலன் இருக்கிறது? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவனினால் கட்டப்படுகிறது மாத்திரமல்ல, அவரால் தம்முடைய ஜனங்கள் நாட்டப்பட வேண்டும். தேவன் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த இடத்துல தேவனால் கொடுக்கப்படுகிற கனியை நீங்கள் புசிக்கிறவர்களாய் தேவன் இன்றைக்கே நம்மளை மாற்றுகிறார். நீங்க எந்த இடத்துல கட்டப்பட்டீர்களோ அந்த இடத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். தேவனால் கொடுக்கப்படுகிற விழுதையை புசிப்பீர்கள், தேவனால் கொடுக்கப்படுகிற ஆகாரத்தை புசிப்பீர்கள். இதுதான் தேவனால் நாட்டப்படுகிறதை காட்டுகிறது. அப்ப நாட்டப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய பலனை நாம் புசிக்கிறதை காட்டுகிறது, நம்முடைய பலனை நாம் அனுபவிக்கிறதை காட்டுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மளை ஜாக்கிரதையாய் நாட்டுகிறாராம். நம்முடைய பலனை நாம் புசிக்க முடியும். அவர் ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதிலே அவர் ஜாக்கிரதை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அப்ப நாட்டப்படுகிறது அல்லது கனியை புசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது எதை காட்டுது? அதனுடைய விளக்கம் என்ன என்று நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியா சொல்லுது. ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். அப்ப நாட்டப்படுகிறது அல்லது கனிகளை புசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது தேவனால் கொடுக்கப்படுகிற அடையாளம். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் நாட்டப்பட்டவர்கள், தேவனால் கட்டப்பட்டவர்களுக்கு அடையாளம் என்ன?
அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது. அவரால் கொடுக்கப்படுகிற கனியை நாம் புசிக்கிறது. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா நாம் படுகிற பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நாம் அனுபவிக்கிறது. இன்றைக்கு அநேகர் நாம் பிரயாசப்படுகிறோம், ஓடுகிறோம், இரவும் பகலும் ஓடுகிறோம், குடும்பத்திற்காய் ஓடுகிறோம், ஊழியத்திற்காய் ஓடுகிறோம், ஆசீர்வாதத்திற்காய் ஓடுகிறோம், சமாதானத்திற்காய் ஓடுகிறோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோமா? அதனுடைய பலனை நாம் புசிக்கிறோமா? அதனால் கொடுக்கப்படுகிற அதிலே வருகிற கனியை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் ஓடுகிறது மாத்திரம் தேவன் விரும்புகிறது அல்ல. நாம் ஓட மட்டும் தேவன் செய்ய வைக்கிற தேவன் அல்ல. அதனுடைய பலனை நாம் புசித்தால் மாத்திரமே நாம் முழுமையான தேவனால் நாட்டப்படுகிற அல்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் படுகிற பிரயாசத்திற்கு நாம் அதற்குரிய கனியை நாம் புசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதனாலதான் சங்கீதம் 1வது அதிகாரத்திலேயே இப்படியே சொல்லப்படுது. முதல் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். அந்த சங்கீதத்திலே முதல் சங்கீதத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம். அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். யோசேப்பை குறித்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் எங்கெல்லாம் இருந்தானோ அங்க கனி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான், அதை புசிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் போத்திபாரின் வீட்டிலே காணப்படும் பொழுது அங்கேயும் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். அவன் அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கு அதிபதியாய் மாறினான். பொய் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு சிறைச்சாலையில போடப்பட்டான். சிறைச்சாலையில இருக்கும் பொழுதும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த சிறைச்சாலையிலே அவன் அதிபதியாய் மாறினான். அதிலேயும் வருகிறவர்களுக்கு தேவனால் கட்டப்பட்டதன்படியினால் அவர்களுக்கும் அங்க இருக்கிற சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணி அதன் கனியை தான் புசிக்கிறான். எப்படி புசிக்கிறான்? அவன் எகிப்து தேசத்துக்கே அவனை அதிபதியாக்கி கர்த்தர் அவனை புசிக்க செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயாசத்தின் பலனை புசிக்காத நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எனக்கு இதை அனுமதித்தார், சரி கர்த்தர் தான் எனக்கு அந்த கனியை கொடுக்கல, அந்த கனி எனக்கு வரலைன்னா பரவாயில்ல, நான் ஓடுனா எனக்கு போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் ஓடுகிற ஓட்டத்திற்கு பிரயாசத்தை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் செய்கிற கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்திலே நம்மளுக்கு கண்டிப்பாய் பலன் வந்தே ஆகணும். நம் கர்த்தருக்காய் ஓடுகிற ஓட்டத்திலே கண்டிப்பாய் ஒரு பலன் வந்தே ஆகணும். கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கையில ஒரு கனி உண்டாகி ஆகணும். நாம் தேவனால் எதர் செய்தாலும் அதிலே நம்மளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் புசிக்கிறவர்களாய் நாம் காணப்படும். இல்லாவிட்டால் அதில் ஏதோ ஒரு காரியம் தவறாய் இருக்கிறது என்பதை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் நடந்தது. அவர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் அவர்களை போஷித்தார். எகிப்தை விட்டு வெளியிலே கொண்டு வந்த பிறகும் கர்த்தர் அவர்களை போஷித்தார். ஏன்? அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பொழுதும் கர்த்தர் அவர்களை போஷித்து 4ஆம் ஆண்டிலே அதை நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொன்னார். இங்க அதேதான் ஏசாயாவை புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனத்திலையும் சொல்லுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசிப்பீர்கள். தேவனால் கொடுக்கப்படும் அடையாளமாக அது மாறுகிறது. நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி நீங்கள் அவைகளை புசிப்பீர்கள். இதற்கு இன்னொரு உதாரணத்தை நீங்க வேதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து நீங்க பார்க்க முடியும். ஆபிரகாமின் இடத்திலே இருக்க அபிமெலேக்கின் கூட்டத்தார் வந்து சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்ப்பா, நீ செய்யறதெல்லாம் உனக்கு வாய்க்கிறது. நீ என்ன அந்த வசனம் எப்படியா சொல்லுது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அக்காலத்தில் அபிமெலேக்கு அவன் சேனாதிபதிகளாகிய பீகோலோடு ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காகவும் என் குமாரனுக்காகவும் என் பேரனுக்காகவும் வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கு தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயை செய்வேன் என்று இங்கே என் தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். என்ன நடக்கிறது? எந்த அபிமெலேக்கினுடைய ஜனங்களினால் இவன் துரத்தப்பட்டானோ, எந்த அபிமெலேக்கு இவனுக்கு விரோதமா எழுப்பினானோ, அதே அபிமெலேக்கு வந்து சொல்லுகிறான், நீ செய்வதெல்லாம் வாய்க்கிறது.
நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இதுதான் தேவ பிள்ளையினுடைய சாட்சி. தரித்திரம் தேவனால் கொடுக்கப்படுகிறது அல்ல, அதில் தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்படணும். தேவன் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னை சமாதானத்திலே வைத்திருக்கிறார். நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு நடக்குதுப்பா, நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் தேவனுடைய கொடுக்கப்படுகிற நாட்டப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. நாம் என்ன செய்தாலும் அதில் கர்த்தர் அதை வாய்க்க செய்யணும். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி எதை செய்தாலும், நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம தான் அங்கு தெரிய செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். நாம் என்ன வேலை செய்தாலும் அதிலே நம்மளுக்கு அதிலே நாம் உயர்ந்தவர்களாய் நாம் காணப்படணும். நாம் இருக்கிற இடங்களிலே நாம் உயர்ந்தவர்களாய் காணப்படணும். ஏனென்றால் சகலத்தையும் அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராய் காணப்படுகிறபடினால் நாமும் ஜீவனுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். இங்க யார் சொல்லுகிறார்? அபிமெலேக்கு ஆபிரகாமிடத்துல சொல்லுகிறார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு யோசித்த பாருங்க, எத்தனை பேர் இந்த காரியத்தை வைத்து நம்மளிடத்துல சொல்லி இருக்கிறாங்க. எத்தனை நம்மளோடு வேலை பார்க்கிற புறஜாதியா, தேவனை அறியாதவர்கள், நமக்கு விரோதமா எழும்பின நம்முடைய சத்துருக்கள் எத்தனை பேர் இதை சொல்லி இருக்கிறாங்க. அப்படி நம்மளை தேவன் நம்மளுக்கு சொல்லி, அப்படி ஜனங்கள் நம்மளுக்கு இப்படிப்பட்ட சாட்சியை சொல்லியிருந்தார்கள் என்றால் நாம் தேவனால் நாட்டப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது நம்மளுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இல்லவென்றால் நாம் தேவனால் கட்டப்பட்டிருக்கிறோமே மாத்திரமல்ல, அவரால் இன்னும் நாட்டப்படாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அவரால் கட்டப்படுகிறது மாத்திரம் தேவன் எதிர்பார்க்கவில்லை, அவரால் நாட்டப்பட வேண்டும் என்று இன்றைக்கு தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய பலனை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்படணும். சத்துருக்களுக்கு முன்பாய் நாம் ஒரு அடையாளமாய் நாம் காணப்படணும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கு, நாம் கட்டப்படுகிறதுக்கு மாத்திரம் நாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்காமல் தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் படுகிற பிரயாசத்திற்குரிய பலனை நான் புசிக்கணும் கர்த்தாவே. நான் செய்கிற ஓட்டத்திற்கு ஏற்ற பலனை நான் புசிக்கணும் கர்த்தாவே. நான் அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறேன், இரவுல நித்திரை பண்ணும் பொழுது நான் ஜெபிக்கிறேன், நான் பகல் முழுது வேலை பார்க்கும் பொழுது உண்மை நினைத்து நான் வேலை பார்க்கிறேன். ஆனாலும் நான் என் பலனை புசிக்க முடியவில்லை. எனக்கு அந்த பலனை புசிக்க முடியும், என்னை நாட்டுங்கள் என்று கர்த்தரிடத்தில் ஜெபிப்போமாக. இன்றைக்கு கட்டப்பட்ட நாம் இந்நாள் முதற்கொண்டு நாட்டப்பட்டவர்களாயும் நாம் காணப்படுவோமாக. அப்ப வசனம் சொல்லுகிறது, அந்த ஏசாயா 37, 31 நான் மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். சாரி, அந்த 37, 30 வசனம் எப்படியா சொல்லுகிறது? தேவனால் கொடுக்கப்படும் அடையாளமாய் காணப்படுகிறது. அப்ப நாட்டப்படுகிறது என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்படும் அடையாளம். நாம் தேவ ஜனம் என்கிற அடையாளத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். சரி, இப்படி கனி கொடுக்கிறவர்கள் அல்லது தேவனுடைய கனியை புசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் எப்படி காணப்படுவார்களாம்? வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்தோம் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, யூதா வம்சத்தாரை தப்பி மீந்திருந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இதுதான் நாம் நாட்டப்பட்டதற்கான காரியமாய் காணப்படுகிறது. நாம் நாட்டப்பட்டோம் என்றால் இப்படி காணப்படுகிறோமாம், நாம் கீழே வேருண்டினவர்களாய் நாம் காணப்படுகிறோம், வேர் பற்றினவர்களாய் நாம் காணப்படுகிறோம். வேர் பற்றுகிற அனுபவம் என்பது எதை காட்டுது? அது புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் அசையாமல் உறுதியாய் இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. இந்த கனிகளை புசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் முதலாவது வேர் பற்றினவர்களாய் காணப்படுவாங்க, பின்புதான் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். முதலாவது அவர்கள் வேர் பற்றினவர்களாய் இருப்பாங்க. அந்த வேர் எப்படிப்பட்டதான்? வேர் பற்றி இருக்குமாம், பிடித்து கொண்டதாய் காணப்படுகிறது. நீங்க மரத்திற்கும் கனி கொடுக்கிற மரத்துக்கோ கனி கொடுக்கிற செடிக்கும் நார்மல் புல்லுக்கும் நீங்க வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நார்மல் புல்லுல இருக்கிற வேரை பார்க்கும்போது அது ஒரு பரவி இருக்கிற வேரா இருக்கும், அதுல ஒரு ஆணி வேரே இருக்காது. அது தரையை பற்றி இருக்கும், ஆனா அந்த தரை முழுசா அது பற்றி இருக்காது. அது போற இடம் எல்லாமே அந்த தரை உளுத்து போயிடும்.
அல்லது அதை ஈஸியா போய் அசைச்சு பிடுங்கணும்னு அப்படியே வெளில வந்துடும். ஆனா இந்த கனி கொடுக்கிற மரங்கள், கனி கொடுக்கிற செடிகள் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆணி வேர் இருக்கும். அது சுத்தி இருக்கிற வேரையே நீங்க வெட்டினாலும் அந்த ஆணி வேர் இருக்கிற வரைக்கும், அந்த ஆணி வேர் விடாத வரைக்கும் அந்த செடி அதுல இருந்து வெளியில வராது. இது வளர, அதுல உறுதிப்பட வளர 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 எவ்வளவு தூரம் மரம் வெளியில வளருதோ அதே போல இந்த ஆணி வேர் தரைக்குள்ள போய்கொண்டே இருக்கும். அது அப்படியே பரவி கொண்டு உறுதியாய் பிடித்திருக்கும். அது என்னவாகும்? காலம் செல்ல 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 எவ்வளோ பெரிய காற்று அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அது வேர் உறுதியா இருக்கிற பட்சத்திலே அது ஒரு காலமும் அசைந்து போகாது. அதைத்தான் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார். நாம் நாட்டப்படுகிறோம் என்றால் நம்மளை எப்படி நாட்டுகிறார்? நம்மளை வேர் பற்றி உறுதியாய் இருக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை நாட்டுகிறார். வேர் பற்றி உறுதியாய் இருக்கிறவர்களாய், நம் கர்த்தருக்குள் வேர் பற்றினவர்களாய் மாற்றப்பட்டதுதான் பின்புதான் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். கனி வெளியிலே பார்க்க பல பலன் இருக்கும், நல்ல ஆசீர்வாதம் இருக்கும், அநேகருக்கு முன்பாய் சாட்சியா மாறும், அநேகருக்கு அது பலனை கொடுக்கிறதா மாறும். ஆனா அதே நேரத்துல அது என்னவா இருக்கணும்? அது கீழே வேர் பற்றினதாய் காணப்படணும். அது வேர் பற்றி கனி கொடுக்கிறதாய் இருக்கணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அந்த வேர் பற்றுகிற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. நம்முடைய வேர் தேவனுக்குள்ளாய் உறுதியாய் காணப்படணும். நம்முடைய வேர் கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கணும். எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த வறுமையோ பட்டினியோ ஆசீர்வாதமோ சாபமோ எது வந்தாலும் சரி, கர்த்தருக்குள் நாம் உறுதியாய் இருக்கிறவர்களாய் நாம் மாறணும். இதுதான் நாட்டப்பட்டு கனிகளை புசிக்கிறதை காட்டுது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, யூதா வம்சத்தாரை தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேரூன்றி வேர் பற்றி வேலை கனிகளை கொடுப்பார்கள். அப்ப நாட்டப்படுகிறது என்பது கனிகளை கொடுத்து புசிக்கிறது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்குள் வேறுண்டுகிறதை காட்டுகிறது. கர்த்தருக்குள் நாம் உறுதியாயிருக்கிறதை காட்டுகிறது. நம்முடைய நிச்சயம் கர்த்தருக்குள் இருக்கிறதை காட்டுகிறது. நாம் தேவனுக்கு உள்ளாக நாம் நிச்சயித்திருக்கிறதை காட்டுது. அவருக்குள்ளாய் வைராக்கியமாய் இருக்கிற அனுபவத்தை காட்டுது. இந்த வைராக்கியத்தின் அனுபவத்தை நீங்க புதிய ஏற்பாட்டில எல்லா அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். எல்லா அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் உறுதியாய் நின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே அவர்கள் உறுதியாய் இருந்தாங்க. அவங்க சிறைச்சாலைக்கு போனாங்க. சில பேர் 39 அடியை 3 முறை வாங்கினார்கள். சில பேர் நாடு கடத்தப்பட்டாங்க, எண்ணெய் கொப்பரையில போடப்பட்டாங்க. எல்லா விதமான பாடுகளையும் அனுபவித்தார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள் அவர்கள் உறுதியாய் காணப்பட்டார்கள். இதுதான் கர்த்தருக்குள் வேரூன்றி வெளியே கனி கொடுக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. இதுதான் கர்த்தருக்குள் நாட்டப்படுகிறதை காட்டுகிறது. அப்ப தேவனுக்குள் நாட்டப்படுகிறது என்றால் கர்த்தருக்குள் நாம் உறுதியாய் இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவன் நம்மளை நாட்டுகிறதிலே ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுகிறார்னா என்ன அர்த்தம்? முதலாவது நம்மளை கனி கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றுகிறார். அதே நேரத்தில் கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கிறவர்களை நம்மளை மாற்றுகிறார். இந்த கடைசி காலத்திலே அநேக காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறது. அநேக காரியங்கள் நம்மளுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தத்திலிருந்து வெளியிலே கொண்டு போகும்படி செய்கிறது. தவறான உபதேசங்கள், தவறான நடைமுறைகள், தவறான காரியங்கள், தவறான வேதத்தை எடுத்தே தவறாய் போதிக்கிற அனுபவங்கள், இவைகள் எல்லாமே ஜனங்களை தேவன் பட்சத்திலிருந்து பிரித்து உலகத்திற்குள்ளாய் கொண்டு போகிறதை காட்டுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர் நம்மளை உறுதியாய் நாட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளை வேர்பற்ற செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்மளை நாட்டுகிறதிலே அவர் ஜாக்கிரதையுள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப நாட்டுகிறது என்பது ஒண்ணு, முதலாவது கனி கொடுக்கிற அனுபவத்தையும் கனி கொடுத்து அதை புசிக்கிற அனுபவத்தையும், இரண்டாவது நாம் தேவனுக்குள்ளாய் வேர் பற்றி உறுதியாய் இருக்கிறதை காட்டுகிறது. சரி, தேவன் நாட்டுகிறதிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறார் என்றால் எப்படி நம்மளை கர்த்தர் நாட்டுகிறாராம்? அவர் நம்மளை கனி கொடுக்க செய்கிறார், அதை புசிக்க செய்கிறார், அவரை நம்மளை வேர்பற்ற செய்கிறார். எல்லாம் நல்ல கரெக்ட் தான். ஆனா எப்படி நம்மளை நாட்டுகிறார், எப்படி நம்மளை கனி கொடுக்க செய்கிறார், எப்படி நம்மளை வேர்பற்ற செய்கிறாராம்? வசனம் எப்படியா சொல்லுகிறது? எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுது? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து
என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். தேவன் ஒரு தேவ பிள்ளையை கட்டி அவர்களை எப்படி நாட்டுகிறாராம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நன்மை செய்யும்படியும் நிச்சயமாயும் நாட்டுவார். நன்மை செய்யும்படியும் நிச்சயமாயும். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அப்ப எப்படி தேவன் ஒரு மனிதனையே அல்லது எப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை நாட்டுகிறாராம்? ரெண்டு விதத்திலே அவர் நாட்டுகிறார். ஒன்னு எப்படி நன்மை செய்யும்படியாகவும், இரண்டாவது நிச்சயமாகவும். இந்த நன்மை செய்கிறது என்பது நாம் திக்கற்றவர்களுக்கு செய்யற நன்மையை காட்டல, அது தேவன் இன்னொரு விதத்திலே கற்றுக் கொடுக்கிறார். நாம் நம்மளோடு இருக்கிற சக நண்பர்களுக்கு நாம் நன்மை செய்யணும். நாம் திக்கற்றவர்களை, அனாதைகளை அல்லது தவிப்புற்றவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிறோம், நற்கிரை செய்கிறோம், நாம் காணப்படுறோம். அது வேதம் கற்றுக் கொடுக்குது. ஆனா இங்கு சொல்லுகிற காரியம் என்ன? தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மளை நாட்டுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும்படி அவர் நம்மளை நாட்டுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அவர் ரெண்டு விதத்திலே நம்மளை நாட்டுகிறார். ஒண்ணு, நன்மை செய்யும்படி அவர் நம்மளை நாட்டுகிறார். அப்ப நன்மை செய்யும்படினா என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு நன்மை செய்கிறார் என்றால் எதை காட்டுது? வசனம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். வசனம் சொல்லுது பாருங்க, நன்மை செய்யும்படி பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அப்ப கர்த்தர் நம்மளை நாட்டுகிறார், நன்மை செய்யும்படி நாட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் பரிபூர்ணம் அடைந்தவர்களாய் கர்த்தர் நம்மளை நாட்டுகிறார். நாம் பரிபூர்ணம் அடைந்தவர்களாய், பரிபூர்ணம் உண்டாக செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். எதுலெல்லாம் நாம் பரிபூர்ணம் அடைகிறோமா? வசனம் சொல்லுது பாருங்க, அதே வசனம் சொல்லுது, அவர் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும், முதலாவது, இரண்டாவது கற்பத்தின் கனியிலையும், மூன்றாவது மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் நமக்கு நன்மை செய்கிறார், நம்மளை நாட்டுகிறார், நம்மளை பரிபூர்ணம் உண்டாவல்ல. பரிபூர்ணம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் நம்மளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுது, நமக்கு தேவையான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுது. இன்னைக்கு இவ்வளவுதான், இந்த காரியங்கள் எனக்கு தேவையா இருக்கு அப்படி என்றால் அந்த காரியம் நம்மளுக்கு கொடுக்கப்படும். அந்த காரியத்தை நாம் பெற்று திருப்தியாய், கர்த்தருக்குள் திருப்தியாய், பரிபூர்ணமாய், அதாவது நிறைவாய் வாழுகிறதை காட்டுது. தரித்திரம் இல்லாமல், குறைவுகள் இல்லாமல் நிறைவாய் இருக்கிறதை காட்டுது. அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் எதிலே பரிபூர்ணம் உள்ளவராய் நம்மளை மாற்றுகிறார்? முதலாவது, நம் கையிட்டு செய்கிற காரியங்களிலே நம்மளை பரிபூர்ணம் உள்ளவராய் மாற்றுகிறார். நாம் செய்கிற காரியங்கள், நாம் செய்கிற தொழிலிலே, நாம் செய்கிற வேலைகளிலே, நாம் செய்கிற ஊழியத்திலே, நாம் செய்கிற எல்லாவற்றிலும் அவர் நம்மளை பரிபூர்ணம் உள்ளவராய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே இவர்கள் செய்கிறதெல்லாம் விளங்காம போயிருப்பா. இவன் எந்த காரியத்தை செய்தாலும் அவன் ஜெபித்து செய்யறேன், அவன் கர்த்தருக்காக செய்யறேன்னு சொல்றான், ஆனா எதுவுமே வாய்க்கல, அதுல ஒரு சின்ன துளிர் கூட வரல என்கிற சாட்சி இருக்க கூடாது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும், அது உங்களுக்கு குடும்பத்திற்குரிய வேலையாய் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாய் இருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் காரியமாய் இருக்கலாம், அல்லது ஏன் நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்தின் வேலையின் காரியமாய் இருக்கலாம், எல்லாவற்றாலும் அது ஊழியத்தின் காரியமா இருக்கலாம். அதிலையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் பரிபூர்ணத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். பரிபூர்ணத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இந்த தவறான புரிதல் காணப்படுது. ரெண்டு பேருமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல காணப்படுறாங்க. ஒன்னு எக்ஸ்ட்ரீம் என்ன? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அதனால எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிங்க, நீங்க மரிக்க வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிங்க, கர்த்தருடைய கிருபை இருக்கு, நீங்க பாவம் செய்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன இருக்கு? கர்த்தர் உங்களை சரித்திரத்துலதான் வைத்திருக்க சொல்லுகிறார், அவர் தாழ்மையா இருக்கிற சொல்லுகிறார் என்று சொல்லி சரீர ரீதியாய் அல்லது ஆடைகளின் அல்லது வாழ்க்கையிலே தாழ்ந்திருக்கணும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் ரெண்டையுமே சொல்லல. வேதம் என்ன சொல்லுகிறது? மனத்தாழ்மை உள்ளவர்களாயும் பரிபூர்ணமுடைய உள்ளவர்களாயும் தான் நாம் காணப்படணுமா. நம்முடைய மனதிலே நாம் தாழ்மை உள்ளவர்களாய்க்கணும், நம்முடைய காரியங்களிலே நாம் பரிபூர்ணமுடையவர்களாய் நாம் காணப்படணும். மனத்தாழ்மையும் பரிபூர்ணமும் நமக்கு இருக்கணும். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு வாய்க்கிறோம். அதே நேரத்தில் அதனால் நாம் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடாது. நான் செய்யறது எல்லாமே எனக்கு வாய்க்குது, நான் நினைச்சேன்னா நான் இப்ப ஜோம் பண்ணேன்னா எனக்கு இது நடக்கும் தெரியுமா, எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை கற்றுக் கொடுத்திருக்கிறங்க, அந்த பெருமை நமக்குள் இருக்கக்கூடாது. நான் செய்யற காரியங்கள் எது செய்தாலும் அது விளங்கும், அது நல்லா நடக்கும், ஏன்னா எனக்கு அதை கொடுத்திருக்காரு, நான் அப்படிப்பட்டவன் அப்படி நம்ம பெருமை பாராட்டுவோம். அந்த பெருமை இருக்கக்கூடாது, அதுல நம்ம மனத்தாழ்மை இருக்கணும். கர்த்தர் நம்மளை உயர்த்த 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 மனத்தாழ்மையை நமக்குள் உயர்ந்து கொண்டே வரணும். இதுதான் பரிபூர்ணத்தை காட்டுகிறது, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காட்டுது. அப்ப இங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு நன்மை செய்கிறார். எதுல நன்மை செய்கிறார்? நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். நாம ஏதாவது ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? ஜபம் செய்தாலும் சரி, அதுல பரிபூர்ணம் அடையணும். ஜபமே எப்படி பரிபூர்ணம் அடைய முடியும்? முதலாவது நாம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோமா, அது 1.5 மணி நேரமா மாறணும். அடுத்து 2 மணி நேரமா மாறணும். அடுத்து அதுல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவங்களா மாறணும். சத்தத்தை வசனத்தின் மூலமாய் தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். அடுத்து அதுல என்ன வளருகிறது? அதுல பரிபூர்ணம் அடைகிறதுனா என்ன? அடுத்து தேவனுடைய சத்தத்தை தெளிவா கேட்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அந்த ஜபத்துல என்ன வளர்ச்சி? அதுக்கப்புறம் தேவனை முகமுகமாய் விஷனை பார்க்க ஆரம்பிப்போம். ஜபத்திலேயே அந்த விஷன் எப்படி பரிபூர்ணம் அடையும்? தேவனை முகமுகமாய் பார்க்க ஆரம்பிப்போம். அந்த முகமுகமாய் பார்க்கிறது என்னவாய் மாறும்? அடுத்து கர்த்தர் நம்மளை ஆவியில இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவார். அந்த இடத்துக்கு போகிறது, அது எப்படி பரிபூர்ணமாய் மாறும்? அந்த இடத்திலேயே நாம் இருந்து அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படும். சரீரம் நம்முடைய வீட்டுல இருக்கும், ஆனா நம்முடைய ஆவியோ வேறொரு தேசத்திலோ வேறொரு இடத்திலே, அந்த இடத்துல அவர்களுக்கு ஜெபிக்கிறதாய் நமக்கு காணப்படும். இதுதான் ஜெபத்திலே பரிபூர்ணம் அடையிறதை காட்டுது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெபிக்கிறதுல பரிபூர்ணம் என்ன நினைக்கிறோம்? 1 மணி நேரம் நல்லா ஜெபிக்கிறது, நான் முழங்கால் போட்டா எனக்கு மணிக்கணக்கா தெரியாம என்னையே அறியாம நான் ஜெபிக்கிறேன் என்று நினைக்கிறோம். அது ஆரம்பத்தின் நிலைமையை தான் காட்டுது. நீங்க வேதம் முழுக்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தரால் ஆவிக்குள்ளாய் எடுத்துக்கொண்டு போகிறதான் மிகப்பெரிய பரிபூர்ணத்தை காட்டுது, அதுதான் முழுமையை காட்டுது. யோவானை தேவன் ஆவிக்குள்ளாகத்தான் கொண்டு போனார், எசேக்கியாவை தேவன் ஆவிக்குள்ளாக கொண்டு போனார், தானியேலை தேவன் ஆவிக்குள்ளாக கொண்டு போனார், ஏசாயாவை தேவன் ஆவிக்குள்ளாக கொண்டு போனார். யாரெல்லாம் கர்த்தருக்குள் பரிபூர்ண ஜெபத்திலே பரிபூர்ணம் அடைந்தார்களோ, ஏன் எலியாவையும் யோனாவையும் பாருங்க. யோனாவினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவன் சரி அவனுடைய வாழ்க்கையை நீங்க குறிச்சு பார்க்கும் பொழுது ஏனோக்கினுடைய வாழ்க்கை, அவன் கர்த்தரோடு நடந்தான், கர்த்தருக்குள்ளாய் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா கர்த்தரோடு நடந்தான், அவன் கர்த்தருக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதுதான் ஜெபத்திலே கர்த்தருக்குள்ளாய் உறவாடுதலை பரிபூர்ணத்தை காட்டுது. அதே போல் நாம் செய்கிற காரியத்திலே நமக்கு பரிபூர்ணம் வரணும். நான் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அது நம்முடைய சத்துருக்கள் சாட்சியை சொல்லணும். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? நம்மளை நாட்டுகிறார் என்றால் இப்படி நாட்டுகிறார், நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் அவர் நம்மளை நாட்டுகிறவராயிருக்கிறார். இதை நான் சாட்சியை சொல்ல முடியும். நேற்றைக்கு முந்தின தினம் என்று நினைக்கிறேன், எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க நாங்க இந்த பட்டணத்துக்கு ஈக்குவடார் வந்ததில்லை, ஈக்குவடாருக்கு வந்து ஒரு 10 மாசம் கழிச்சு தேவன் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். அந்த இடத்துலதான் இப்ப இருக்கிறோம். அந்த இடத்துக்கு வந்த புதுசுல அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் மூலமா கான்டாக்ட் ஆச்சு. அவங்க பார்க்கும்போது எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப ஒடிஞ்சு போயிருந்தாங்க. ஏன்னா டிசம்பர் மாசம் தான் அவங்க கணவர் இறந்திருந்தார், ஜனவரி மாசம் தான் நாங்க பார்க்க போறோம். அவர் கணவர் தான் எல்லாமே. அவங்க ஒரு அகதி, வெனிசுலால இருந்து இங்க வந்து ஒரு அகதி. ஆனா அவர் கணவர் இறந்ததுனால எல்லாத்துலயும் உடைஞ்சு போயிருந்தாங்க. வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அவர்களுக்கு குறைந்து காணப்பட்டுச்சு. நாங்க முதல்ல பார்க்கும்போது ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப இதா இருந்தாங்க. ஆனா நேற்றுக்கு முந்தின தினம் வீட்டுக்கு வந்த போது அவர்கள் கட்டாயப்படுத்தினாங்க. எங்களுக்கு கடந்த சில வாரங்களா உடம்பு சரியில்லை, வீட்டுல இருக்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை, அதனால யாரையுமே நாங்க ஜெபத்திற்கு வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். வீட்டுக்கு வந்தாலும் அவர்கள் வாசலோட பேசி நம்ம அனுப்பிடுவோம், ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நாங்க வர வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் அவங்க திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்துறபடினால் நேற்றுக்கு முந்தின தினம் சரி வாங்க ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தோம்.
அப்ப அவர்கள் வந்தபோது அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போன வாரம் நீங்க உடம்பு சரியில்லாம ஷைனி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கர்த்தரின் ஆவிக்குள்ளாக இங்கு கொண்டு வந்தாரு. நீங்க அதாவது நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன், ஷைனி ரூம்ல இருக்கிறாங்க, பெட்ரூம்ல இருக்கிறாப்ல, அவங்க நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்க. அப்ப ஷைனி ரொம்ப முடியாம இருக்கிறாப்ல. அப்ப தேவன்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு எப்பயாவது சுகத்தை கொடுங்க. அப்ப கர்த்தர் என்னை நான் அப்ப இங்கதான் இருந்தேன், ஆவிக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அது முதல் அனுபவம். என்னை இப்ப கர்த்தர் இப்படி நடத்துறாரு. நான் இங்க இருந்தேன், இந்த ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, இந்த வார்த்தையெல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்பாக நாங்கள் எங்களுக்குள்ளாக உறவா சொல்லிக்கொண்ட, அதாவது அந்த வியாதியில இருக்கும்போது நான் எங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு எங்களுக்குள்ளாக நாங்களே பலப்படுத்தி கொண்டிருக்கும் போது நாங்க பேசிக்கொண்ட வார்த்தையை முதற்கொண்டு அவர்கள் சொன்னாங்க. யோசித்து பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள நாங்க பார்க்கும்போது அவங்க மிஷினரியும் கிடையாது, வேதத்தை நன்றா கற்றவங்களும் கிடையாது, நல்லா ஜெபிக்கிறவங்களும் கிடையாது. ஆனா 2 வருஷத்துல அவர்களுக்கு வசனத்தை சொல்லி சொல்லி நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம், சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கடந்த சில நாட்களாய் அவர்கள் அப்படியே கர்த்தருக்குள்ள அப்படியே உருவாக்கப்பட்டு இப்ப ஆவிக்குள்ளா எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்துக்கு போயிட்டாங்க. இதுதான் ஆவிக்குள்ளாக தேவ பிள்ளைகள் வளர்ச்சி அடைகிறதை காட்டுது. இதுதான் தேவனுக்குள்ளாய் பரிபூர்ணம் அடைகிறதை காட்டுது. நாம ஜெபிக்கிறத மாத்திரம் நம்முடைய வாயின் வார்த்தையில மாத்திரம் நம்ம பரிபூர்ணம் அடையக்கூடாது. ஆவிக்குள்ளாக நாம் பரிபூர்ணம் அடையணும். கர்த்தருக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் வேணும். அப்படிப்பட்ட அனுபவம் தான் நம்ம ஆவிக்குள்ளாய் பரிபூர்ணம் அடைகிறதை காட்டுது. அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் அவர் பரிபூர்ணத்தை கொடுக்கிறார். அது உங்களுடைய ஜெபமாய் இருக்கலாம், வேத வாசிப்பாய் இருக்கலாம். வேதத்தை வாசிக்கும் போது நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி வாசித்தோம் அல்லவா, அது போல இன்னைக்கு வாசிக்க கூடாது. ஒரு வசனத்தை தாண்டி உங்களால போக முடியாதபடி கர்த்தர் அதுல வெளிப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் இடத்துல இருந்து புதிய புதிய ரகசியங்கள் உங்களுக்கு வரணும். ஒரு அதிகாரத்தை நமக்கு வேகமா வாசித்து போறது அது தேவ பிள்ளைகளுடைய அதாவது தேவனுக்குள்ளாய் உருவாக்கப்படுகிறதை காட்டல. அது புதிதாய் ரட்சிக்கப்பட்டவங்க வாசிப்பாங்க. ஆனா கர்த்தருக்குள் பரிபூர்ணமாய் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி வாசிக்கணும் தெரியுமா? ஒரு அதிகாரத்திலே ஒரே வசனத்துல ஒரு வார்த்தை உங்களை தொட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த வார்த்தையை கொண்டு தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த வசனத்தை விட்டு அந்த நாள் முழுது நீங்க நினைச்சா கூட தாண்டி போக கூடாது. அதுதான் கர்த்தருக்குள் நாம் செய்கிற காரியங்களை வாய்க்கிறதை காட்டுது. இது ஆவிக்குரிய ரீதியா மாத்திரமல்ல, உலகத்தின் காரியத்திலும் சரி, ஊழியத்தின் காரியத்திலும் சரி. அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய உலகத்தின் காரியத்திலே, குடும்ப காரியத்திலே, ஆசீர்வாதத்திலே பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா, இல்ல தரித்திரர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்ப வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாவற்றிலும் நம்மளை கர்த்தர் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் அவர் பரிபூர்ணம் அடைய செய்கிறவராய் காணப்படுகிறார். 2வது எதிலே பரிபூர்ணம் அடைய செய்கிறார்? எதிலே நம்மளுக்கு நன்மை செய்கிறார்? வசனம் சொல்லுது பாருங்க, கற்பத்தின் கனியிலே நம்மளை பரிபூர்ணம் அடைய செய்கிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உன் கற்பத்தின் கனியிலும் பரிபூர்ணம் அடைய செய்வார், பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, உங்களில் மலடொன்றும் இருப்பதில்லை, மலடொன்றும் இருப்பதில்லை. பெறச் செய்கிறவர் பெறச் செய்யாமல் இருப்பாரோ, பிரசவிக்க செய்கிறவர் பிரசவிக்காமல் இருப்பாரோ. அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கற்பத்தின் கனியிலே நாம் பரிபூர்ணம் அடைந்திருக்கணும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவர்களை வளர்த்து தேவனுக்குள்ளாய் நிலைநிறுத்துகிறதிலே நாம் பரிபூர்ணம் அடைந்திருக்கணும். தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனி கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கணும். தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் ஆசீர்வாதம் கர்த்தருக்குள்ளாய், அதுதான் பரிபூர்ணம். பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகிறது என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், அது தேவனால் பெற்றுக் கொள்ளுகிற செல்வம். ஆனா அந்த பிள்ளைகளை வளர்த்து அவர்களும் அவர்களுடைய சந்ததியை கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார் அல்லவா, அதுதான் கற்பத்தின் கனியின் பரிபூர்ணத்தை காட்டுகிறது. பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிறது அல்லது ஆசீர்வாதம், பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது உலகத்தின் ஜனங்களும் பெற்றுக்கொள்வாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம், நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, நாங்க இயேசு என்பவர் யார் எனக்கு தெரியல, எங்களுக்கு ரொம்ப வருஷம் பிள்ளைகள் இல்லாம இருந்துச்சு, நாங்க வந்து இயேசுப்பாட்ட ஜெபிச்சோம், எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். அது ஒரு ஆசீர்வாதம், அவ்வளவுதான். அது ஒரு கொஞ்சம் ஆசீர்வாதம், அது பரிபூர்ணம் கிடையாது. ஆனா எது கற்பத்தின் கனியின் பரிபூர்ணம்? அந்த பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்கள் அல்லவா,
கர்த்தரால் சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அல்லவா? அவர்கள் தூரே தேசத்திற்கு போனாலும் சரி, கர்த்தரை விட்டு விலகி போனாலும் கர்த்தருடைய பட்சத்தில் அவர்கள் திரும்ப திரும்ப வருகிறார்கள் அல்லவா? அதுதான் கற்பத்தின் கனியின் பரிபூர்ணத்தை காட்டுகிறது. அப்படிப்பட்ட கற்பத்தின் கனியை பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக் கொள்ளணும். நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் நம்மளுக்கு செய்கிறார். இன்றைக்கு நம்மளை கர்த்தர் நாட்டுகிறார்னா என்ன அர்த்தம்? அந்த வசனம் திரும்பி நான் சொல்லுகிறேன் பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிப்பீர்கள். திராட்சை தோட்டம் அல்லது திராட்சைனா என்ன அர்த்தம்? அது ஒரு கொடி. அது அப்படியே படர்ந்து போய்கிட்டு இருக்கும். அதுல இருந்து கிளைகள் வரும். அந்த கிளைகள் தான் கனி வரும். அப்ப கர்த்தர் கற்பத்தின் கனியை பரிபூர்ணத்தை கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சந்ததியை கர்த்தருக்குள் நிலைக்க செய்து அது அவர்கள் மூலமாய் வருகிற நன்மையை நாம் புசிக்கிறோம். நீங்க சந்ததிக்காய் ஜெபித்து சந்ததிகள் வளருவாங்க. அந்த உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா, அவர்கள் ஜெபித்து அவர்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை புசிக்கிறது தான் கற்பத்தின் கனியின் பரிபூர்ணத்தை பெற்றுக் கொள்ளுகிறதை காட்டுது. மூன்றாவதாய் எதிலே நம்மளுக்கு பரிபூர்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, மிருக ஜீவன்களிலும் உங்களுக்கு பலனிலும் அவருக்கு உங்களுக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கிறார். மிருக ஜீவன்கள் என்பது ரெண்டு காரியத்தை காட்டுது. ஒன்னு பலத்தை காட்டுது, இரண்டாவது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை காட்டுது. யோபுவினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா வசனம் யோபு 42 நான் வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறது, அவன் இழந்த எல்லாவற்றிலும் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். அவன் இழந்த எல்லாவற்றிலும் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பிள்ளைகளில் ஆசீர்வாதத்தை பெற்றது மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளை இழந்தான். பூமியிலே அவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் சௌந்தரியர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவன் இழந்து போன எல்லா ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டவனாய் காணப்பட்டான். இதுதான் பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதம். தேவன் மிருக ஜீவன்களிலே பரிபூர்ணத்தை கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நீங்க புசிக்கணும். நீங்க 8 மணி நேரம் வேலை பார்க்கறீங்கன்னா அந்த 8 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கான நன்மையை நீங்க புசிக்கணும். அதுல யாரும் உங்களை ஏமாத்திடக்கூடாது. யாரும் உங்களுடைய பலனை மாத்திரம் எடுத்துட்டு அதை உறிஞ்சிட்டு உங்களை சக்கையாய் வெளியிலே தூக்கி எறியக்கூடாது. அதெல்லாம் சத்துரு செய்கிற வேலை, அதெல்லாம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நடத்திக்கிற வேலை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே நம்மளை பரிபூர்ணமாக்குறதா. நாம் படுகிற பிரயாசத்திற்கு பலனை நாம் புசிக்கிறவர்களாய் மாறணும். அப்ப தேவனுடைய வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் நம்முடைய மிருக ஜீவன்களிலே அவர் நம்மளுக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்கிறவராய் காணப்படுகிறார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோபு 42:12 சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எபிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்தியேசியால் என்றும், 3ஆம் மகளுக்கோ கேரேனாபு என்றும் பெயரிட்டார். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. இதுதான் கர்த்தருடைய மிருக ஜீவன்களுடைய பலனை, அந்த பலனை புசிக்கிறதை காட்டுகிறது, பரிபூர்ணம் அடைகிறதை காட்டுகிறது. அப்ப நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்திலும் நாம் பரிபூர்ணம் உடையவர்களாய் நாம் காணப்படணும். நான்காவதாக எதிலே நம்மளுக்கு பரிபூர்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம்? நிலத்தின் கனியை புசிக்கிறதை காட்டுகிறது. நிலத்தின் கனி என்றால் அதிலே பரிபூர்ணம் அடைகிறதுனா என்ன அர்த்தம்? நாம் பெருகுகிறதை காட்டுகிறது. மிருக ஜீவன்கள் என்பது நாம் படுகிற பிரயாசத்திற்குரிய பலன், நாம் செய்யற வேலைக்கேற்ற பலன். ஆனா நிலத்தின் கனி என்பது எது என்றால் நாம் படுகிற நம்முடைய பெருக்கத்தை காட்டுகிறது. நம்ம ஏற்கனவே ஒரு நிலைமையில இருந்தோம் அல்லவா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு நிலைமையில இருந்தோம் அல்லவா, அந்த நிலைமையை காட்டிலும் நாம் உயர்த்தப்படுகிறதை காட்டுது. நீங்க ஏற்கனவே இருக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்க. அதே ஆசீர்வாதத்துல இருக்கக்கூடாது, அதை பெருக செய்கிறது. நம்முடைய எல்லைகள் விரிவாகுகிறது, நம்முடைய வேலைகள் விரிவாகிறது. நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட புதுசுல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம ஒரு வேலையில இருந்திருக்கலாம். அந்த வேலை இன்னைக்கு எப்படி இருக்கணும்னா அதுல நம்ம அதிகாரியா மாறி இருக்கணும். அதுதான் நிலத்தின் கனிகளை புசிக்கிறத காட்டுது.
அந்த காலத்துல விதை விதைச்சாங்க, விதை வச்சு மரத்தை வளர்த்தாங்க, அது மூலமா கனியை புசிச்சாங்க. இன்னைக்கு நம்ம அநேக பேர் விதை விதைக்கிறதும் கிடையாது, மரம் நட்டுறதும் கிடையாது. அப்ப இங்கே அது எதை காட்டுது? நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்திலே பெருக்கத்தை காட்டுகிறது. நாம் செய்கிற காரியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெருக்கத்தை காட்டுகிறது. தொடக்கத்துல நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க ஜெபத்திலே நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே நிலைமையில இருக்கக்கூடாது. வேலை வாசிப்பில் எப்படி இருந்தீங்களோ அதே நிலைமையில இருக்கக்கூடாது. நீங்க தொடக்கத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல எந்த வேலையில இருந்தீங்களோ அந்த வேலையிலே இன்னைக்கு அதிலே இருக்கக்கூடாது. அதிலே நீங்கள் அதிகாரியாய் மாறி இருக்கணும். அதிலே நீங்கள் பெரியவர்களாய் மாறி இருக்கணும். அதிலே அனுபவம் பெற்றவர்களாய், அந்த அனுபவத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நீங்க மாறி இருக்கணும். யோசேப்பினுடைய வாழ்க்கை அதுதான். தானியேலுடைய வாழ்க்கை அதுதான். அவன் முதலாவது அடிமையா கொண்டு வரப்பட்டான். பின்பு அவன் ஞானவான் என்று அவர் ராஜாவுக்கு முன்பாய் கர்த்தர் விளங்க செய்தார். அதன் பின்பு அவன் அங்கிருக்கிற மாய வித்தைக்காரர்கள் அவர்களுக்குள்ளாய் அவன் அதிகாரியா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் சேனாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் அதிகாரியா மாறினான். அதுக்கப்புறம் அவனை தேசத்தின் 3 அதிபதிகளிலே ஒரு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இதுதான் நிலத்தின் கனியை புசிக்கிற அனுபவம். அப்படியே வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி, வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மளை நாட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய கனியின் பலனை புசிக்க செய்கிறவராய் மாறுகிறார். நம்முடைய நிலத்தின் கனியை நாம் புசிக்கணும், நம்முடைய கற்பத்தின் கனியை நாம் புசிக்கணும், மிருக ஜீவன்களின் கனியை புசிக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாய் நாம் கையிட்டு செய்கிற எல்லாமே வாய்க்கணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்ப தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீ நாட்டுவீராக. நான் கட்டப்பட்டது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் முன்னாடி நான் கட்டப்பட்டிருக்கிறேன், அது மாத்திரமல்ல, என்னை நீ நாட்டுவீராக, என்னை நீ பரிபூர்ணம் உண்டாக செய்வீராக, எனக்கு நன்மை செய்யும்படி எனக்கு உதவி செய்தருளுவீராக என்று தேவ சமூகத்துல போடுவாங்க. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை நன்மை உண்டாக நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த வசனம் சொல்லுது, நாம் இப்பொழுது போகிற இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நாம் நன்மை, கர்த்தர் நம்மளுக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதே நேரத்துல இந்த நன்மை செய்யும்படி கர்த்தர் நம்மளுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அல்லவா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்மளுடைய நிலைமையை குறித்தும் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யும்படி அல்லது நன்மை செய்யும்படி அவனை நாட்டும்படி கர்த்தர் செய்யறதுக்கு முன்னாடி அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்காம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா அந்த வசனம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்படிட பண்ணினவரும். இது எதற்காக தேவன் சொல்லுகிறார் என்றால், இதுல நம் தேவனுக்குள்ளாய் நம்மளுக்குள்ளாக ஒரு புரிதல் இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாமே நமக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா கர்த்தர் நம்மளை நடத்தல என்கிற எண்ணத்துக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போயிடக்கூடாது. எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, நான் எவ்வளவு ஜெபித்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, அதனால கர்த்தர் என்னை நடத்தல என்கிற எக்ஸ்ட்ரீம்குள்ள நம்ம போயிடக்கூடாது. இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு பின்னாட்களில் நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துகிறாராம்? சில நேரங்களில் நம்மளை சிறுமைப்படுத்தி நடத்துகிறார், சில நேரங்களில் நம்மளை சோதித்து நடத்துகிறார், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொள்ளிப்பாய் பிசாசும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் வருது. சில நேரங்கள்ல வறட்சியும் பயங்கரமான பெரிய வனாந்தரத்தின் வழியும் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். அப்ப இந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய் காணப்படணும். நாம் செய்யறதெல்லாம் ஒரு பக்கத்துல வாய்க்கும், நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், நமக்கு பெருக்கத்தை கொடுக்கிறார். ஆனா சில நேரங்களிலே கர்த்தர் நம்மளை வனாந்தரத்தின் வழியாகவும் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருக்கிற தேள்கள் இருக்கிற வழியிலே நம்மளை நடத்துவார். சில நேரங்களில் நம்மளை சோதித்து சிறுமையிலே நடத்துவார். காரணம் என்ன? அவர் எதற்காக அப்படி நடத்துகிறார்? அவர் நம்மளை உயர்த்தும்படியாய், பின்னாட்களில் நமக்கு நன்மை உண்டாகும்படியாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீர்படுத்த வேண்டிய காரியங்களிலே சீர்படுத்திக் கொள்வதற்காகவும், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளிலே நாம் நிறைவாக்கி கொள்வதற்காகவும், நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களை திருத்திக் கொள்வதற்காக கர்த்தர் இந்த பாதையிலே நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுறார். அப்படி கர்த்தர் நடத்தினா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? நாம் வனாந்தரத்துல போறோம், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வழியா போறோம், தேள்கள் வழியா போறோம்,
சிறுமைப்படுகிறோம், சோதிக்கப்படுறோம். ஆனா அது கர்த்தர் தான் நம்மளை நடத்துகிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அந்த வசனமே சொல்லுது பாருங்க, உனக்கு காரையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும். இதுதான் தேவனால் சோதிக்கப்படுகிறதுக்கும் பிசாசினால் தரித்திரராய் மாறுவதற்கும் இருக்கிற வித்தியாசம். பிசாசினால் தரித்திரர்களாய் எல்லாவற்றையும் இழந்து போகிறது, நாம் படுகிற பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போகிறது, அல்லது நம்ம எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எந்த ஒரு ஆசீர்வாதம் வராம இருக்கிறதுக்கு பிசாசினால் நாம் கொண்டு போகப்படுகிறதுக்கும் தேவனால் நடத்தப்படுவதற்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த வசனமே சொல்லுது பாருங்க, கற்பாறைகளிலிருந்து தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வந்தார். கற்பாறைகளிலிருந்து, பாறையிலிருந்து, கண்மலையிலிருந்து தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வந்தார். அப்ப பிசாசினால் நாம் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டோம் என்றால் அங்கு தண்ணீர் இருக்காது, ஆகாரம் இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் தேவனினால் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு, தேவனினால் நாம் உருவாக்கப்படும்படியாய், தேவனினால் பிற்நாட்களில் நமக்கு நன்மை உண்டாகும்படி நாம் நடத்தப்பட்டோம் என்றால், நமக்கு வருகிற போராட்டத்தில் அங்கு ஒரு கண்மலையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் கொடுப்பார். நாம் போகிற வனாந்தரத்தில் அங்கு தேவன் ஒரு தண்ணீரை வைத்திருப்பார். நாம் போகிற கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் நடுவே நமக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருப்பார். நாம் சிறுமைப்படுகிற இடத்திலே நமக்கு ஒரு நீரூற்றி அங்கு வைத்திருப்பார். நீங்க ஆகாருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் தான் சொல்றார் ஆபிரகாமிட்ட, உன் மனைவி சாராள் சொல்லுகிறத நீ கேள், அவர்களை நீ அனுப்பிவிடு. அதே ஆகாருக்கு அவளுக்கு தண்ணீர் இல்லாத போது கர்த்தரே அங்கு ஒரு துறவை அவளுக்கு கண்கள் திறக்க செய்து அவள் காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இதுதான் பிசாசினால் நடத்தப்படுகிறதுக்கும் தேவனால் சிறுமைப்படுவதற்கான வித்தியாசத்தை காட்டுகிறது. இது நன்றாய் நாம் புரிந்து கொள்ளணும். சில நேரங்களிலே தேவன் நம்மளை சிறுமையின் பாதையில் நடத்துவார், சில நேரங்களில் பிசாசானவன் சிறுமையின் பாதையில் நடத்துவான். ஆனா அதை நன்றாய் நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே அதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அந்த பாதையிலே நாம் மனரம்யமாய் போக முடியும். அப்ப நமக்கு வருகிற போராட்டத்திலே அங்கு ஒரு தண்ணீர் இருந்தால் அது கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவம். நமக்கு வருகிற சிறுமையிலும் கர்த்தர் அங்கு ஆசீர்வாதத்தை, ஒரு சமாதானத்தை, தண்ணீரை கொடுத்தால், தாகத்தை தீர்த்தார் என்றால் அது நம்மளுடைய சிறுமையிலே கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார் என்பதை காட்டுகிறது. அப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்யும்படி நம்மளை நாட்டுகிறார் என்றால், ஒன்று நம்மளை பரிபூர்ணம் அடையும்படி நம்மளை நாட்டுகிறார், அதே நேரத்தில் பிற்காலங்களில் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மளை சோதிக்கிறவரும் சிறுமையின் பாதையிலே நடத்துகிறவருமாய் காணப்படுகிறார். ஆனா அந்த சிறுமையிலே தேவன் நமக்கு தண்ணீரை தருகிறவராய் காணப்படும். அப்ப இந்த வார்த்தையை வைத்து நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போமா? நாம் இன்றைக்கு பரிபூர்ணம் அடைந்திருக்கிறோமா, இல்ல நம்ம போற பாதை சிறுமைப்பட்ட பாதையா? அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட பாதையிலே நம்மளுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையா? இல்ல நம்ம சிறுமையிலேயே இருக்கிறோம், மடிந்து போக போகிறோம் என்றால் அது தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. அப்ப தேவ வசனத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாம் இன்றைக்கு கர்த்தரால் நாட்டப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து போவோமாக. நாம் கர்த்தரால் உருவாக்கப்படுகிற, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கர்த்தரால் பரிபூரணத்தை பெற்றுக் கொள்ளுகிற, கர்த்தரால் வனாந்தரத்துக்குள்ளாய் நாம் கொண்டு போகப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இது புதிய ஏற்பாட்டிலும் இது வசனம் இதே காரியத்தை சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில மாத்திரம் இதை சொல்லல. நீங்க புதிய ஏற்பாட்டிலே இயேசுவினுடைய ஜீவியத்தை பார்க்க முடியும். இயேசுவுக்கு நன்மை உண்டாகும்படி, அதாவது அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஞானஸ்தானம் பெற்றார். பெற்ற உடனே அவர் இங்கு போகிறார், வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அதே நேரத்திலே நீங்க புதிய ஏற்பாட்டிலே நீங்க பார்க்க நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். எதற்காக இப்படி செய்கிறாராம்? எதற்காக தேவன் சிறுமையை கொடுத்து அதுல கண்மலையிலிருந்து ஒரு தண்ணீரை தேவன் கொடுக்கிறாராம்? அது தேவனுக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்க முடியாது, தேவனுக்குள்ளாய் நம்மளை மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாதபடியாய், அதாவது நமக்குள் மேட்டிமை வன்றுவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார் என்று அடுத்த வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, நாம் பெற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனிடத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் பெற்றுக்கொண்ட ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியம் தேவனுடைய பலனே உனக்கு கொடுத்தது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாட்களில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பத்திற்காக பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப நமக்கு தேவன் நமக்கு நன்மையை கொடுக்கிறார். ஆனா சில நேரங்கள் நம்மளை சிறுமைப்படுத்தி நம்முடைய வனாந்தரத்தில் அனுப்புற காரணம் என்ன? கர்த்தரே நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்.
நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதம், நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள், எல்லா காரியத்திலும் நம்மளை பரிபூர்ணமடைய செய்தார் அல்லவா? நம்முடைய கரங்களில் நம்முடைய பரிபூர்ணமடைய செய்தார் அல்லவா? மிருக ஜீவன்கள், நிலத்தின் கனிகள், ஆசீர்வாதம், கற்பத்தின் கனிகள் பரிபூர்ணமடைய செய்கிறார். இவைகள் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இதை நீங்க புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பவுல் சொல்லுகிறார், இப்படியாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:7 சொல்லுகிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள்ளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க, கர்த்தர் உங்களை கொட்ட மாட்டார், கர்த்தர் உங்களை கர்த்தர்லாம் சோதிக்க மாட்டார், கர்த்தர்லாம் சிறுமை வனாந்தரத்தில் உங்களை நடத்த மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆனா வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? சில நேரங்கள்ல நமக்கு நன்மை உண்டாக கர்த்தர் வனாந்தரத்தின் வழியே நம்மளை நடத்தி சொல்லுவார். நமக்கு நன்மை உண்டாக கர்த்தர் நம்மளை வனாந்தரத்தின் வழியிலே நம்மளை நடத்தி சொல்லுவார். இது இயேசுவின் பிறப்பிலேயே நம்ம பார்க்க முடியும். யோசேப்பும் மரியாளும் அப்படிதான் நடக்கிறார்கள். அவர்கள் இருந்த தேசத்திலே எகிப்துக்கு ஓடி போகிறார்கள். காரணம் என்ன? அங்கு அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் அந்த சிறு பிள்ளை கொலை செய்யப்படுகிற அனுபவம் வருகிறது. அப்ப சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளை சிறுமைப்படுத்துகிறார், வனாந்தரத்தில் அனுப்புகிறார் என்றால் அதிலே நமக்கு நன்மை உண்டாக அவர் நம்மளை நடத்துகிறார். நமக்கு மேன்மை வந்துவிடக்கூடாதபடி கர்த்தரே நம்முடைய பலன், கர்த்தரே நம்முடைய ஐஸ்வர்யம், அவரால் மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் என்பதை நமக்கு காண்பிக்க முடியாது. கர்த்தர் நம்மளை வனாந்தரத்தை அனுப்புகிறார். ஆனாலும் அந்த வனாந்தரத்திலே நம்மளை சாக விடாமல் தேவன் நம்மளுக்கு தண்ணீரை, கண்மலையின் தண்ணீரை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை எப்படி நாட்டுகிறார்? நன்மை உண்டாக நம்மளை நாட்டுகிறவராய் காணப்படுகிறார். இந்த நன்மை உண்டாக நாட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நன்மை உண்டாக கர்த்தர் நாட்டுகிறார் என்றால் அது எப்ப கர்த்தர் நம்மளுக்கு அந்த நன்மையை செய்ய ஆரம்பிக்கிறார், அல்லது எப்பொழுது அந்த நன்மை உண்டாக நம்மளை நாட்ட செய்கிறாராம்? வசனம் சொல்லுது பாருங்க. அதே எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. 32வது அதிகாரம் எரேமியா 32:41 இப்படியா சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து. எப்பொழுது தேவன் நமக்கு நன்மை உண்டாக நம்மளுக்கு பரிபூர்ணம் அடைய செய்கிறார், நம்மளுடைய கையின் கிடையாசத்தை ஆசீர்வதிக்க செய்கிறார், நம்மளை நாட்டுகிறவராய் மாறுகிறாராம், நம்மில் அவர் சந்தோஷம் கொண்டிருக்கும் பொழுது. வசன தெளிவாய் சொல்லுது பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து. அப்ப முதலாவது கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியாது. கர்த்தர் நம்மளை நாட்டணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அது கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும். நாம் கர்த்தரை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். நம்முடைய நடக்கை கர்த்தரை மகிழ்ச்சி செய்யணும். நம்முடைய வாழ்க்கையின் காரியம் கர்த்தரை சந்தோஷிப்பிக்க பண்ணணும். யோசித்து பாருங்க, நம்முடைய கிரியை இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் பாவம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறை நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய இருதயம் அங்கு நொறுக்கப்படுகிறது. எப்படி ஒரு பிள்ளை தகப்பனுடைய தாயினுடைய சொல்லை கேட்காமல் அவர்கள் கிரியை செய்யும் பொழுது அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கண்ணீரையும் மனதை நொடுக்குகிறதாய் காணப்படுதோ, அதே போல் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது, தேவன் வழி இதுவே போ என்று சொல்லும் பொழுது நாம் வேறு வழியில போகும் பொழுது தேவனுடைய இருதயம் அங்கு நொறுக்கப்படுகிறது. ஆனா இங்க வசனம் சொல்லுது பாருங்க, நாம் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷித்தோம் என்றால், தேவன் நமக்கு நம்மிடத்திலே சந்தோஷம் உள்ளவராய் காணப்பட்டால் அவர் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மளை நாட்டுகிறவராய் காணப்படுகிறார். இதை நம்ம விளக்கமாய் நாம் பார்த்தோம் என்றால், எப்பொழுது கர்த்தர் நம்ம இடத்துல சந்தோஷமா இருப்பாரா? வசனம் சொல்லுது பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லுது. உபாகமம் 30:10 இப்படியா சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். எப்ப தேவன் நம்ம இடத்துல சந்தோஷமா இருப்பாராம்? எப்ப நாம் நன்மை செய்யப்பட்டு நாம் நாட்டப்படுவோமா? எப்ப நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்? எப்ப நம்முடைய கற்பத்தின் கனிகள் எல்லாம் பரிபூர்ணம் அடையும்? எப்ப நம்முடைய மிருக ஜீவன்களும் நிலத்தின் கனிகளும் நாம் பரிபூர்ணம் அடைவோமா? நாம் கர்த்தருக்கு
கர்த்தரை நாம் சந்தோஷிப்பிக்கும் போது அது எப்போது? அதைத்தான் வசனம் சொல்லுது, தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது, கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் திரும்பும் பொழுது, அந்த கற்பனைகளை கட்டளையும் கட்டாயப்படுத்தி நாம் செய்கிறது அல்ல. நீ இப்படி செய்தாதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இல்லைன்னா உன்னை தண்டிப்பார், அந்த கட்டாயம் அல்ல. பயந்து ஐயோ என்னை அழிச்சுடுவாரே என்கிற பயத்தோடு நாம் செய்கிறதில்ல, விசனத்தோடு அதை செய்கிறதல்ல. வசனம் சொல்லுவாங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு அதை நம்ம செய்யணுமா. எதை? தேவனால் கொடுக்கப்படுகிற கட்டளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் பொழுது, தேவனால் கொடுக்கப்படுகிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் பொழுது அது நமக்கு கொடுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை சந்தோஷிப்பிக்கிற மகனாய் காணப்படணும், நான் உம்மை சந்தோஷிப்பிக்கிற மகளாய் நான் காணப்படணும், உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிற மகளாய் காணப்படணும். இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமடைய செய்து விடுவார். இதை அவரை நம்ம சந்தோஷிட்டா போதும். நம்ம பெரிய சாக்ரிஃபைஸ் எதுவும் பண்ண தேவையில்லை, பெரிய எந்த ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி கொடுக்க தேவையில்லை, நம்ம எதிலையும் தரித்திரர்கள் ஆக தேவையில்லை. நாம் தேவனை சந்தோஷிப்பிச்சா போதும், கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் மாறுகிறார். அவரை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா போதும், அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் மாறுகிறார். எப்படி ஒரு பிள்ளை தகப்பனை சந்தோஷமா வச்சுட்டா, தாயை சந்தோஷமா வச்சுட்டா, அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறார்களோ, அதே போல நாம் கர்த்தரை சந்தோஷமா வைச்சோம் என்றால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் மாறுகிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை பேர் நாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு. அப்ப பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை இருக்கு, 10 கற்பனை, அந்த 10 கட்டளை கொடுத்தார் கற்பனை என்று லேவியராகமம் புஸ்தகம் உபாகமம் புஸ்தகம் வரைக்கும் அங்கு வசனம் சொல்லியிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதை 2ஆ சுருக்கி தேவன் சொல்லுகிறார். நம்ம அடிக்கடி கேட்கிற வசனம் தான், நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் என்ன? மத்தேயின் புஸ்தகம் 22வது அதிகாரம், மத்தேயின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 34வது வசனத்துக்கு அப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல இப்படியாக தேவன் சொல்லுகிறார், போதகரே நியாய பிரமாணத்திலே 36வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, எந்த கற்பனையை பிரதானம் என்று கேட்டான். அதற்கு இயேசு சொல்லுகிறார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இதுவே முதலாவது கற்பனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தரோடு இணைந்து நாம் செய்யணும். அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியத்தை நாம் செய்யணும். அவர் நம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ளணும். நம்ம ஜெபத்திற்கு வந்தா கட்டாயத்தோடு வரக்கூடாது. என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் நான் வந்தாதான் என்னை ஆசீர்வதிப்பார், அந்த எண்ணத்துல நாம் வரக்கூடாது. கர்த்தர் நான் வந்தாதான் என்னை விடுதலையாக்குவார், அந்த எண்ணத்துல நாம் வரக்கூடாது. நான் அவரை தொழுது கொள்ளும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய தேவனுடைய ஜனம், நான் அவரை போற்றணும், நான் அவரை பாடலை பாடணும், அவரை நான் உயர்த்தணும், அவருடைய சமூகத்துல நான் காத்திருக்கணும். அப்படிங்கிற முழு இருதயத்தோடு நாம் கடந்து வரணும், முழு ஆத்மாவோடு கடந்து வரணும். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 மாத்திரம் நம்ம செஞ்சிட்டோம்னா கர்த்தர் நம்மிடத்திலே சந்தோஷமா இருப்பார், கர்த்தர் நம்மளிடத்திலே சந்தோஷம் உள்ளவராய் காணப்படுவார். அப்ப இன்றைக்கு தேவ ஜனமாய் இருக்கிற நாம் இந்த 2 கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படுறோமா? நாம் தேவனுக்காய் செய்கிற எல்லா காரியத்திலும் முழு இருதயத்தோடு செய்யறோமா? தேவனால் நம்முடைய ஊழியத்துல கொடுக்கிற ஊழியத்தை நம்ம முழு இருதயத்தோடு செய்யறோமா? இல்ல கட்டாயமா இல்ல நான் ஜெபத்துக்கு போலன்னா என்னுடைய வீட்டுக்காரங்க கேட்பாங்க, நான் ஜெபத்துக்கு போலன்னா பாஸ்டர் கால் பண்ணி கேட்பாரு, அதுக்காக நான் வர்றேன் என்று வருகிறோமா? இல்ல நாம் முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல வருவோம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தெரியுமா? நம்ம முழு இருதயத்தோட தேவ சமூகத்துக்கு வர்றோமா வரலையான்னு? நம்ம தேவ சமூகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய இருதயம் வேற எங்கும் ஓடக்கூடாது. நம்முடைய இருதயம் எங்கு போனாலும் அதை திருப்பி திருப்பி நீங்க தேவ சமூகத்திற்கு கொண்டு வரணும். நீங்க தேவ சமூகத்துக்கு வந்த உடனே உங்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாமே அங்கு நடக்கிற ஜெபத்திலையும் பாடலிலும் வசனத்திலையும் காணப்படணும். அதுதான் தேவனுக்குள்ளாய் நம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு நாம் வருகிறதை காட்டுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய இருக்கிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் நாம் காணப்படும்.
அந்த ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அவர்களிடத்துல நாம் அன்பு குரலாய் காணப்படணும். இந்த வசனத்தை தேவன் சொன்னார் பாத்தீங்களா, உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை நீங்க திரும்பி, அப்பொழுது நான் உங்களிடத்துல சந்தோஷமா இருந்தேன். அதே வார்த்தையில கர்த்தர் சொல்றார், இந்த வார்த்தை உங்களுக்கு தூரமா இல்ல, இந்த வார்த்தை வானத்துல இல்ல, இது உங்கள் சமீபமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நான் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் அவர் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொடுக்கிறவன் யார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருவான் யார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறமும் அல்ல. நீங்கள் அந்த வார்த்தைகளின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்தேன். இன்றைக்கு தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியம் எங்கேயோ தூரமா இல்ல, அது எங்கேயோ நம்ம போய் மணிக்கணக்கா நடந்து போய் செய்கிற ஊழியம் அல்ல. நம் நடந்து போய் ஏதோ கடல் கடந்து அல்லது ஸ்பேஸ்ஷிப்க்கு போய் அது செய்கிறது அல்ல. நம்மளோடு இருக்கிறவர்கள் இடத்துல நாம் தேவ அன்பை காட்டணும். நாம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய முழு மனதோடு நாம் தொழுது கொள்ளணும். நம்ம இடத்துல சுற்றி இருக்கிற தரித்திரர்களுக்கு நாம் உதவி செய்யணும், இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்யணும், பிறரை நாம் அன்பாய் நேசிக்கணும். இதைத்தான் கர்த்தர் சொல்ற வசனமே சொல்லுவாங்க. நீங்க வானத்துல இருக்கு, நான் வானத்துக்கு போய் தான் இதை எடுக்கணும் அல்லது யாராவது எனக்கு கொடுப்பாங்களோ என்று நான் எதிர்பார்த்திருப்பேன். அப்படியும் அல்ல. சமுத்திரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு, அங்க போய் நான் எடுக்கணும் அல்லது அங்கிருந்து யாராவது எனக்கு வந்து கொடுப்பாங்களோ என்று நீங்க சொல்லாதபடி அது உங்கள் இருதயத்திலே நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாயிலே நீங்கள் வைத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாயின் வார்த்தையிலே கர்த்தரை நீங்க வெளிப்படுத்தணும். உங்கள் இருதயத்திலே கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தணும், கர்த்தரை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரதான நோக்கமாய் இருக்கிறது. இதுதான் கர்த்தரை நாம் சந்தோஷப்படுத்துகிறதை காட்டுது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை சந்தோஷிப்பிக்கிற மகனாய் மகளாய் காணப்படணும், நான் உம்மை சந்தோஷிப்பிக்கிற மகனாய் மகளாய் காணப்படணும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளைகள் இருக்கிற, ஒன்னு ஏசா ஒன்னு யாக்கோபு. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கான 2 காரணம் இருந்துச்சு. ஒண்ணு, அவன் ஏற்கனவே அங்க தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டுருச்சு, சிறியவன் பெரியவனை ஆளுவான், மூத்தவனை ஆளுவான். அது ஒண்ணு. 2வது காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபு ஏமாத்தினது கிடையாது. வசனம் சொல்லுது அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனது காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவன் வேற்று ஸ்திரீகளை, மற்ற மார்க்கத்தின் ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணா. அது ஈசாக்குக்கும் அவனுடைய மனைவிக்கும் விசனமாய் இருந்ததாம். அவன் மனைவிக்கும் மன நோவாய் காணப்பட்டிருக்கு, மன வியாகுலமாய் அங்க காணப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தாயையும் தகப்பனுக்கும் மனநோவான காரியத்தை அவன் செய்தான், விசனமான காரியத்தை அவன் செய்தான். இது எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார்? நாம் கர்த்தருடைய மனதை நாம் குளிர்விக்கிறவர்களாய் சந்தோஷிப்பவர்களாய் காணப்படணுமே தவிர அவருக்கு விரோதமான காரியத்தை செய்து அவர் மனநோவடைய செய்யக்கூடாது. அது அவரை எப்பொழுதும் நாம் சந்தோஷிப்பிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்ப தேவன் நம்மளை நாட்டுகிறார் என்றால் அதுல 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, கர்த்தர் நம்மளை பரிபூர்ணம் அடைய செய்கிறதும். 2வது, நம்முடைய பங்கு நம் கர்த்தரை மகிமை சந்தோஷப்படுத்த செய்கிறது. சரி, தேவன் நம்மளை நாட்டுகிறார் என்றால் நன்மை செய்யும்படி நாட்டுகிறார். 2வதாக எப்படி நம்மளை நாட்டுகிறாராம்? வசனம் சொல்லுது, எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 41வது வசனம் இப்படியா சொல்லுது. எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. 41வது வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். தேவன் எப்படி நம்மளை நாட்டுகிறார்? 2வது, நிச்சயமாய் நம்மளை நாட்டுகிறார். நிச்சயமாய் அவர் நம்மளை நாட்டுகிறார். அப்படின்னா என்ன? உறுதியாய் நம்மளை நாட்டுகிறவராய் காணப்படுறார். நாம் அவரை சந்தோஷிச்சா போதும், அவர் நம்மளை நிச்சயமாய் உறுதியாய் அவர் நம்மளை நாட்டுகிறார். அப்படின்னா நிச்சயமாய் என்றால் என்ன அர்த்தமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நிச்சயம் என்று சொல்லிட்டு அங்க என்ன நடக்குதா, அங்க என்ன மறைமுகமாய் நடக்கிறது? அதே வார்த்தை சொல்லுது பாருங்க, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும். யார் சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறார். நான் வேதம் முழுக்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தான் வசனம் சொல்லும். அப்படின்னா என்ன? ஜனங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தொழுதுக்கணும். ஆனா வேதத்துல இந்த ஒரே ஒரு வசனம் தான் தேவனுடைய இருதயத்தையும் ஆத்மாவையும் காட்டுகிறது. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுடைய தகப்பன். எப்படி நீங்க முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை பின்பற்றி என்னை சந்தோஷப்படுத்துறீங்களோ, அதே போல உங்களுக்கு இருதயத்தை கொடுத்த ஆத்மாவை கொடுத்த நானும் என் முழு இருதயத்தோடும் என் ஆத்மாவோடு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் முழு இருதயத்தோடும் என் ஆத்மாவோடும் நிச்சயமாய் உங்களை நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப மனிதனுக்கு மாத்திரம் தேவன் அதை கற்றுக் கொடுக்கல, தேவனும் அப்படி செய்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க வேதத்துல எந்த இடத்துல இப்படி பார்க்க முடியாது. ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுது, தேவனுடைய இருதயத்தையும் ஆத்மாவையும் காட்டுகிறது. மற்ற இடங்கள் எல்லாமே மனுஷன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவும் தேவனை பின்பற்றணும்னு சொல்லும். ஆனா வேதத்துல இந்த ஒரு வசனம் மட்டும் தான் கர்த்தருடைய இருதயத்தையும் கர்த்தருடைய ஆத்மாவையும் காட்டுகிறது. தேவனே சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தின்படி இது எதை காட்டுது? தேவன் நம்மோடு, அவர் தேவனும் நாமும் ஒன்றாயிருக்கிறதை காட்டுது. அவர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு நம்மளோடு அவர் மனிதனை காட்டுது. போராடுகிறதை காட்டுது. அவர் நமக்காய் யுத்தம் செய்கிறதை காட்டுது. நாம் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறாரே என்று பார்க்கிறோம் அல்லவா? அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு நம்மளை போல ஒருவராய் காணப்படுகிறார். பிதாவே சொல்றாரு பாருங்க, என் முழு இருதயத்தோடும் என் ஆத்துமாவோடும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை நாட்டுவேன். அப்ப கர்த்தர் நம்மளை ஜாக்கிரதையாய் நாட்டுகிறார்னா என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய இருதயத்தோடும் தம்முடைய ஆத்துமாவை கொண்டு நம்மளை நாட்டுகிறார். இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சோம்? ஜாக்கிரதையா இருக்கிறார். யூசுவலா ஜாக்கிரதையா இருக்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படும்? ஜனங்களுக்கு சொல்லப்படும், மனிதனுக்கு சொல்லப்படும். ஆனா முதல் தடவை கர்த்தர் சொல்ற, நான் ஜாக்கிரதையா இருப்பேன்ப்பா. அதே போல இந்த வார்த்தையை தேவன் முடிக்கும் போது, இந்த தேவனுடைய தியானிக்கிற வசனத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருங்க? என் முழு இருதயம், மனிதனை போல அவர் பேசுகிறார். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீங்க மாத்திரம் உங்களை மாத்திரம் செய்ய சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுப்படுகிற தேவன் அல்ல. உங்களை போல் நானும் என் இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் நான் உங்களை நாட்டுவேன். இந்த என் இருதயம் என் முழு ஆத்மா என்பது எதை காட்டுது தெரியுமா? அது மனதை காட்டுகிறது. அதுக்கு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம், குறிப்பை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அப்ப முழு இருதயம் முழு ஆத்மா என்பது எதை காட்டுது? அது மனதை சாய்க்கிறதை காட்டுகிறது. அப்ப இது அதனுடைய அர்த்தம் என்னவாம்? ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 4வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, மனதை சாய்க்கிறது என்பது தேவனுடைய மனது என்ன மனதாய் காணப்படுகிறதாம். வசனம் சொல்லுது பாருங்க, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்டுக் கொள்ளும் வருஷம் வந்தது. அப்ப தேவன் நமக்கு நிச்சயமாய் நிச்சயமாய் நம்மளை நாட்டுகிறார். தம்முடைய முழு இருதயத்தோடும் தம்முடைய முழு ஆத்மாவோடும் நம்மளை நாட்டுகிறார்னா என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய ஜனமாய் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற மனதுடையவராய் மாறுகிறார். நாம் கடந்த நாட்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தோம். ஆனா இன்னைக்கு தேவன் நம்மளை நாட்டு என்ன செய்கிறாராம்? என்னுடைய ஜனத்தை மீட்டுக் கொள்ளும் வருஷம் வந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவரால் நீங்கள் மீட்டுக் கொள்ளும் காலம் வந்தது. நீங்கள் அவர்களுடைய ஜனமாய் மாறுகிறீர்கள். நீங்களும் தேவனும் வேறு அல்ல, நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். அவருடைய புத்திரர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அவருடைய சுதந்திரவாளிகளாய் நீங்கள் மாறுகிறீர்கள். எப்படி அந்த இருதயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறாராம்? அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயம் எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களை ரட்சிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? உங்களுக்கு உதவி செய்ய துணை செய்ய ஒருவரும் இல்லையா? உங்களை தாங்குவதற்கு ஒருவரும் இல்லையா? கர்த்தரை மாத்திரம் நீங்க சந்தோஷப்படுத்துங்க போதும். கர்த்தர் உங்களுக்காய் கூட நிற்பார். மனிதனை போல் அவர் உங்களுக்கு நிற்பார். அவர் தம்முடைய முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் மனதை சாய்த்து உங்களோடு வந்து நிற்பார். உலகத்தை மற்ற காரியத்தெல்லாம் ஒதுக்கிட்டு
உங்களுக்காய் அவர் வந்து நிற்பார். இதுதான் இயேசுவின் வருகையையும் காட்டுகிறது, இயேசு மனிதனாய் வந்ததையும் காட்டுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மளை நாட்ட செய்கிறவராய் காணப்படுறார். எப்படி நாட்டுகிறார்? முதலாவது நன்மை செய்யும்படி நம்மளை நாட்டுகிறார். இரண்டாவது, அவர் ஒரு மனிதனாய் நம்மளோடு வந்து அவர் நம்மளோடு வாசம் பண்ணி நம்மளோடு நடக்கிறார். நம்ம உட்காரும் போது அவர் நம்மளோடு உட்காருகிறார். அவர் நம் பாடுகளை அனுபவிக்கும் போது அவரும் பாடுகளை அனுபவிக்கிறார். அவர் நம்ம உபத்திரவத்துல போகும்போது அவரும் உபத்திரவத்துல போகிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவரும் சந்தோஷப்படுகிறவராய் காணப்படுறார். அந்த வசனம் இப்படியே சொல்லுது பாருங்க, அவர்கள் துக்கத்திலே, அவர்கள் என் கோபத்திலே அவர்கள் துக்கப்படும் பொழுது நானும் துக்கப்பட்டேன் என்றுதான் வசனம் சொல்லுது. ஏசாயா 63:9 சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதர்கள் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தன் பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தவர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அவர் நாட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்கள் நெருக்கத்திலே அவரும் நெருக்கப்படுகிறார், ஆனாலும் கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் அவருடைய தோளில் காணப்படுகிறீர்கள். யோவான் அவருடைய மார்பில் சாய்ந்தார். அதே போல் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய மார்பில் சாயும்படி கர்த்தர் செய்கிறார். அவர் உங்களை தூக்கி சுமக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்களால் நடக்க முடியலையா? கர்த்தருக்காய் ஓட முடியலையா? கர்த்தருக்காய் நிற்க முடியலையா? கர்த்தரே உங்களை தூக்குகிறார். தேவனே உங்களை தூக்கி சுமக்கிறார். நீங்கள் நெருக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களோடு அவர் நெருக்கப்படுகிறார். அவரே தம்முடைய முழு இருதயத்தோடும் தம்முடைய முழு ஆத்மாவோடும் தம்முடைய மனதை சாய்த்து உங்களை நாட்டுகிறவராய் காணப்படுகிறார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுங்க, தேவ சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே நன்மை செய்யும்படி என்னை நீ நாட்டுவீராக. நான் கட்டப்பட்டது மாத்திரம் போதாது ஆண்டவரே, நான் என் ஆசீர்வாதத்தை புசிக்கணும், என் கனிகளை நான் புசிக்கணும், நான் நாட்டுகிற நான் படுகிற பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தை புசிக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. இன்றைக்கு கையை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படி தேவனிடத்துல கேளுங்க. கனிகளின் கற்பத்தின் கனியை பரிபூர்ணம் அடையும்படி கர்த்தரிடத்துல கேளுங்க. நிலத்தின் கனியையும் மிருக ஜீவன்களின் பழுக்கத்தையும் பெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது அதை நம்மளுக்கு கொடுக்கிறார். 2 நிமிடம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் தேவன் எங்களை நாட்டுகிறீர் என்கிற வார்த்தையை கொண்டு எங்களை பேசினீர். நாட்டுகிறதிலே ஜாக்கிரதையாய் இருக்கிற என்று எங்களோடு பேசினீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை நீ நாட்டுவீராக. இவர்கள் படுகிற பிரயாசத்தின் பலனை புசிப்பார்களாக ஆண்டவரே. பிசாசினால் கொண்டு வந்த தரித்திரங்கள், போராட்டத்தினால் வந்த தரித்திரங்கள் எல்லாம் மாறி போவதாக இந்நாள் முதற்கொண்டு இவர்கள் படுகிற பிரயாசம் ஆண்டவரே, அதன் அன்பை ஆண்டவரை பலனை புசிப்பார்களாக. இவர்கள் கையெட்ட செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வீராக. குறிப்பாய் ஆண்டவரே, கற்பத்தின் கனியின் பலனை பெருக்கமடைய செய்வீராக, பரிபூர்ணமடைய செய்வீராக ஆண்டவரே. இவர்களோடு நீர் கூட இருந்து உம்மை சந்தோஷிப்பிருக்கிறவர்களாய் உம்முடைய ஜனமாய் நீர் மாற்றுவீராக. உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளை கை கொண்டு உம்மை சந்தோஷிப்பிக்கிற தேவ பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக என் இருதயத்தோடும் என் ஆத்மாவோடும் என்று சொல்லி மனிதனை போல் நீ சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. மனிதனை போல் நீர் எங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா. அதே போல உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து உம்முடைய பிள்ளைகளின் நெருக்கத்தில் உம்முடைய பிள்ளைகளை தூக்கி சுமப்பீராக கர்த்தாவே. எப்பொழுதும் நீ தூக்கி சுமந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. அப்படி நீ செய்யறக்கா நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.